ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதியம் போட்ட ரோஸ் செடியில் வந்து 3 மொட்டுக்கள் வந்திருக்கு. மாடியில் தொட்டியில் வச்ச பதியம் போட்ட செடியில் வந்து 3 மொட்டுக்கள் வச்சுருக்கு. இது வெள்ளை ரோஸ் மாதிரி தெரியுது, ஒயிட் ரோஸ் மாதிரி தெரியுது மொட்டு பார்ப்பேன். இது வந்து மொட்டு விரிஞ்சால் தான் என்ன கலர் ரோஸுன்னு தெரியும், இந்த செடியே என்ன கலர்னு தெரியும் பார்ப்போம். இது வந்து இன்னொரு ரோஸோடு சேர்த்து தான் வச்சுருக்கேன். ஆனால் குச்சியிலேயே ஃபஸ்ட்டு இதுதான் வந்திருக்கு. ஓரளவுக்கு பிடிச்சி வந்து மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஒரு குச்சியில் மட்டும்தான். கீழே வந்து ஒரு குச்சியிலையும் துளிர்கள் வந்துட்டுருக்கு, ஒரு 2 குச்சியில் பார்ப்பேன். இது வந்து பூக்கள் பூத்தா தான் என்ன கலர்ன்ட்டு இந்த ரோஸில் வந்து தெரியும். இதுக்கு எப்போவுமே நம்ம கொடுக்குற டீ தூள் உரம், முட்டைத்தோடு உரம் எல்லாமே கொடுக்கலாம். காப்பி தூளை தண்ணியில் கலந்து இதுக்கு நம்ம உரமாக கொடுத்துட்டு வந்தோம்னா ரோஸோட வளர்ச்சி, வந்து நிறைய பூக்க ஆரம்பிக்கும். ரோஸ் பூக்கள் வந்து நிறைய ரோஜா பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். கலரும் நல்லா திக்காக இருக்கும். வெங்காயத்தூள் கொடுத்தா கலர் ரொம்ப திக்காக இருக்கும். இது வந்து மிளகாய் செடி, சின்ன நர்சரி தொட்டியில் உள்ள மிளகாய் செடி. இது ஏற்கனவே போட்டிருக்கேன், ஆனால் இதில் இப்போ பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பூக்கள் கொத்து கொத்தாக இருக்குது. இது என்ன ரகம்னு தெரில. சும்மா மிளகாத்தூள் விதையை போட்டு அதுலேருந்து வந்த மிளகாய் செடி பார்ப்போம். இது வந்து காய்க்க ஆரம்பிச்சிருன்னு நீல ரகமாக இல்லாட்டி குண்டு மிளகாயா என்ன ரகம்ன்ட்டு நமக்கு தெரியும். நம்மகிட்ட வந்து காந்தாரி மிளகாய் செடி ஒன்று இருக்குது, ஆனால் அது இப்போ தான் ஹைட் ஆகிட்டு வருது. பூக்கள் ஒன்றும் இன்னும் வைக்க ஆரம்பிக்கலை. மிளகாய் செடியை இந்த வருஷம் தான் நான் போட்டிருக்கேன். பார்ப்போம் இது என்ன மிளகான்னு தெரில. ரொம்ப நாள் கழித்து மிளகாய் செடி போட்டிருக்கேன். இது காய்ச்சா தான் என்ன ரகம்னு தெரியும். பார்ப்போம். இதுக்கு நம்ம மண்புழு உரம், நீர் உரங்கள் எல்லாமே கொடுக்கலாம். புளிச்ச மோர், இலைச்சுருட்டல் இருந்ததுன்னா புளிச்ச மோர் கொடுக்கலாம். புளிச்ச மோரை கரைச்சி ஒரு வாரம் 4 நாள் தண்ணியில் நல்லா கலந்து தெளிச்சுட்டே வந்தோன்னா இலைச்சுருட்டல் வந்து இதில் அந்த நோய் போயிடும். இது வந்து வெள்ளரிக்காய் 4 விதை போட்டதில் ஒரே ஒரு செடி தான் வந்திருக்கு. நீட்டு வெள்ளரி. இது நீட்டு வெள்ளரி செடி வந்து ஏற்கனவே நம்ம வளர்த்தோம் போன சீசனில், ஆனால் சரியாக வரல. 2 காய் கொடுத்துட்டு அந்த செடி வந்து இறந்து போயிட்டு இப்போ வேறு செடி வந்திருக்கு புதுசாக. பார்ப்போம் இதில் வந்து காய்கள் எவ்வளவு பிடிக்குது, அறுவடை எவ்வளவு கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஒரே ஒரு செடி தான் இருக்குது, வெள்ளரிக்காய் செடி. அதை வந்து கயிறு கட்டி மேலே கயிறு கட்டி விட்டுருக்கேன் கொடியில். பார்ப்போம் இது வந்து எவ்வளோ பூக்கள் பூத்து எவ்வளவு காய்கள் பிடிக்குதுன்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம எப்பவும் போல் மண்புழு உரம் எல்லாமே, நீர் உரங்கள், தயிர், புளிச்ச மோர், அதாவது தயிர், புளிச்ச மாவு எல்லாமே கொடுக்கலாம். காய்கறி தோலை அரைச்சும் உரமாக நம்ம கொடுக்கலாம். அதனால் சூப்பரான ஒரு அறுவடையை கொடுக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த ரோஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.